என்ன கண்ணு அப்படி பாக்குற? ஆ, இல்ல பாட்டி, உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு. என்ன ஆசை சொல்லு மருமகளே, செஞ்சிருவோம். பாட்டி, நீங்க புடவை இப்படி கட்டியிருக்கீங்கல்ல, இதுக்கு பேர் என்ன? இதுவா? இது சுங்குடி. பின்கோசம் வச்சு கட்டியிருக்கேன். இதே மாதிரி எனக்கும் கட்டி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு பாட்டி. இதுல என்ன கண்ணு இருக்கு? கட்டி விட்டா போச்சு. தனாக்க சேர்த்து இதே மாதிரியே கட்டி விடுறேன். ஐயோ பாட்டி, எனக்கெல்லாம் வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க, அதெல்லாம் கத்துக்கணும்டி. எதுவுமே பேசக்கூடாது. வா வா வாமா. போங்க. குடும்பமே இவளால நிம்மதி இல்லாம இருக்கு. இவளுக்கு இப்படி புடவை கட்டிக்கணும்னு ஆசை வேற. டேய் சீனு, தேவையில்லாதெல்லாம் பேசாத. நீங்க 2 பேரும் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. போங்க. நீ இப்படி போ. டேய் கதிரு, நீ இப்படி போ. போய் சீக்கிரம் வா. போடா. அம்மா, அங்க பாருங்கம்மா. இதப்பா, ஓகேவா? ஏய் சீனு, கதிரு, 2 பேரும் ஜம்முன்னு புது மாப்பிள மாதிரி இருக்கீங்கடா. அவங்க இன்னும் வரலையா? டேய் மகனே, கல்யாணத்துக்கு அப்புறம் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? பொம்பளைங்க அவ்வளவு சீக்கிரம் கிளம்பி வரமாட்டாங்க. இப்பவே 2 பேரும் காத்திருக்க கத்துக்கங்க. என்னம்மா? அம்மா, அங்க பாருமா. என் மருமகளை இந்த ஊர் பொண்ணாவே மாத்திட்டீங்களேம்மா. டேய் சீனு, போய் மாயா பக்கத்துல நில்றான். ஏன் இங்க நின்னா என்ன? ஓ அப்படியா? டேய் கதிரு, இப்படி வா. வா மாயா, வாமா, இப்படி நில்லுமா. டேய் கதிரு, நீ அப்படி பண்ணு. இல்ல, தெரியாம பட்டுருச்சு, சாரி. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்குடா. நாட்டாம படத்துல வர சரத்குமார் குஷ்பு மாதிரியே இருக்குடா. அவங்கள பார்த்த மாதிரியே இருக்கு. ஐயோ, தனாவையும் கதிரையும் பாருங்கம்மா. சும்மா தஞ்சாவூர் பொம்மை மாதிரி நிக்கிறாங்க. ஏமா, இவங்க இந்த புடவை வேட்டியில ஒரு ஆட்டத்தை போட்டா எப்படி இருக்கும்? சித்தப்பா, யூ மீன் டான்ஸ்? எஸ். அப்பா சும்மா இருங்கப்பா, நீங்க வேற. டேய், அவன் கேக்குறதுல என்னடா தப்பு? டேய், இது இந்த ஊர் வழக்கம்தான், அதான் அவன் கேக்குறான். உன் அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் முடிச்சு வரும்போது இதே மாதிரி புடவை சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு கொட்டை பாக்கு கொழுந்து வெத்தலைன்னு உங்க அம்மா ஆடுனா. நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும், நானும் செவக்க நீ வேணும்னு உன் அப்ப அவ பின்னாடியே போன வந்தா. இந்த ஊர் பக்கமே திரும்பல. ஏமா, இப்ப அதெல்லாம் தேவையாமா? போட. நீங்க ஆடுங்க. நீங்க ஆடுங்கடா. அப்பா கம்முன்னு இருங்க, நீங்க வேற சும்மா சொல்லிக்கிட்டு. மாமா, அதெல்லாம் வேண்டாம் மாமா. இது பாரு மாயா, அதெல்லாம் முடியாது. நீங்க ஆடியே ஆகணும். டேய் கதிரவா, நீங்க 2 பேரும் ஜோடி ஆடுங்க. ஐயோ சித்தப்பு, நானே பஸ்ல ஃபுட்போர்ட்ல போற மாதிரி போயிட்டு இருக்கேன். நீங்க கண்டதை சொல்லி டயர்ல சிக்க வச்சிருக்கீங்க போல இருக்கே. அப்பா எதுவும் வேண்டாம்ப்பா, போதும்பா. ஆட என்னடா நீங்க, ஆட சொன்னா ஆட மாட்டேங்கிறீங்க.
அடா 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 எப்படி ஆடுறாங்க. கண்கொள்ளா காட்சியா இருக்கே. ஏமா என்ன காட்சி ஒண்ணுமே புரியலையேம்மா. டேய் இவங்க தான் ஆட மாட்டேன்றாங்கல்ல, அதான் என்ற பேரனும் பேத்தியும் ஆடுற மாதிரி நினைச்சு பார்த்தேன். சூப்பரா ஆடுறாங்களா? ஏமா நீ இவங்க ஆடுற மாதிரி நினைச்சு பாத்தியா? இரு அப்ப நான் இவங்க ஆடுற மாதிரி நினைச்சு பாக்குறேன். டாய் டாய் ஸ்டார்ட். சூப்பர்ரா சூப்பர்பா. அம்மா தடாவும் கதிரும் பிச்சுட்டாங்க போங்க. என்னது மாமா? ஐயோ என்ன பர்ஃபார்மன்ஸ், என்ன டான்ஸ், வேற லெவல்ரா கதிரு, நீ சூப்பர். முறைக்கிறாளே, அவரு கனவுல வந்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன்? பாட்டி என்னாச்சு? ஒண்ணுமில்ல கண்ணு, உங்களை எல்லாம் இப்படி பாக்குறப்போ பழைய ஞாபகம் வந்துருச்சு. என்ற மாமனோட நானதெல்லாம் நினைப்பு வந்துருச்சு. ஏமா இப்போ உனக்கு பழைய பிளாக் அண்ட் ஒயிட் பிளாஷ்பேக் எல்லாம் தேவையா? அவர் ஆடுறப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எங்க அப்பாவுக்கு தான் தெரியும். என்னடா கொழுப்பா? எல்லாம் உங்ககிட்ட இருந்து வந்ததாம்மா. சரி சரி, கோயிலுக்கு போறதுக்கு நேரமாச்சுல்ல, இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? கண்ணுங்களா, இந்த புடவையை கட்டி பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க, அதையும் கட்டிட்டீங்க. சந்தோஷமா இப்போ? ஆமா மாமா. ஆனா இந்த புடவையை கட்டிட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா நல்லா இருக்காதுல்ல. அதனால டோட்டல் எல்லாரும் ட்ரெஸ் சேஞ்ச். அப்பா எல்லாருக்கும் நல்லது பண்ணுப்பா. இதான் எங்க ஊர் கருப்பசாமி கோயில் மாயா. ஏமா இந்த கோயிலுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? அதுக்கு அடிக்கடி ஊருக்கு வரணும்டா. எங்க பொண்டாட்டி உன்னை வர விட்டாதானே? அவ என்னமா வர விடுறது? இனிமேல்லாம் அடிக்கடி வருவோம். இதா என் மருமகளே வந்துட்டால. வாங்க 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 வாங்க. அப்பா கருப்பா, உன்னதாப்பா நம்பி இருக்கோம். இந்த ஊர்ல உள்ள மக்கள்லாம் நல்லா இருக்கணும், நல்லா மழை பெஞ்சு ஊர் நல்லா செழிக்கணும். அதுக்கு நீ தாப்பா அருள் புரியணும். ஆமா வாங்கம்மா, நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். உஷாரையா, நான் சொன்னேன்ல என்ற பேரனை கட்டிக்க வெளிநாட்டுல இருந்து ஒருத்தி வந்திருக்கான்னு. ஆமா. அது இவதான். ஓ அப்படியா? சந்தோஷமா. குதிரை சாத்தணும்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, இந்த முனுசாமி கிட்ட எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன். அவன் ஆளை காணுமே. இல்லம்மா, அத பாருங்க, அவனே வந்துட்டான். ஏண்டா
உன்னை காலையில கொண்டாந்து வைன்னு சொன்னதில்ல. செஞ்சு எடுத்துட்டு வர வேண்டாமா? நீங்களே இப்ப தானே வரீங்க. இந்த வாய் தாண்டா உங்களுக்கெல்லாம். அம்மா, கருப்பசாமிக்கு குதிரைய சீக்கிரம் சாத்திடுவோம். அப்புறம் நேரமானா கூட்டம் அதிகமாயிரும். அதுவும் சரிதான். டேய் கொண்டாடா. இந்தா புடி. எதுக்கு பாட்டி இதை பண்றாங்க? எல்லாம் உங்க நேர்த்திக்கடன் தான் மாயா. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்து புள்ள குட்டி எல்லாம் பெத்த எடுக்கணும்னு அந்த கருப்பசாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். இத பாருங்க, நீங்க 2 பேரும் உங்க கையால கொண்டு போய் சாத்துங்க. போங்க. அம்மா, குதிரையை இப்படி வைங்கம்மா. தனா கோவப்படுறதுலையும் ஒரு நியாயம் இருக்கு. அவளுக்கு உண்மை என்னன்னே தெரியாது. அது தெரிஞ்சா அவ தாங்க மாட்டா. எங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நாங்களும் கணவன் மனைவியா வாழ நீதான் வழிகாட்டணும் சாமி. கடவுளே, நான் செய்யறது எல்லாமே எங்க குடும்பத்தோட நல்லதுக்கு தானே. யாருக்கு தெரியலனாலும் உனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் என் பெரியப்பா பெரியம்மா சந்தோஷமா இருக்கணும்னு தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஆனா இப்ப அவங்களே பிரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற சண்டை சரியாகணும், அவங்க சேரணும். சீனு மனசுல நான் இன்னும் இருக்கேன்னு எனக்கு தெரியும். என் மேல கோவத்துல இருக்கான். கண்டிப்பா என்னை புரிஞ்சுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தனா கதிரோட சேரணும். அதுக்கு நீ தான் துணையா இருக்கணும். அம்மா, நல்லபடியா குதிரையை சாத்திட்டீங்க. அடுத்ததா முளைப்பாரி வைக்கிறதுக்கு வந்துருங்க. அது எப்படி வராம இருப்ப பூசாரி? போன வாரமே எல்லாம் வாங்கி வளர்க்க ஏற்பாடு பண்ணிட்டேன். சரி சரி, பேட்டிங்களோட வந்து வச்சிடுறேன். நல்லதுமா, ரொம்ப நல்லதுமா. வாங்க. பாட்டி, ஆ அங்க என்ன பண்றாங்க? டாட்டூவா போடுறாங்க? ஆ டாட்டானா? அப்படின்னா? அம்மா, அதுவும் பச்சை குத்துற மாதிரி தாம்மா. என்ன, அது மெஷின்ல குத்துவாங்க, இது கையில போடுறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இது பச்சை குத்துற மாதிரி தான் மாயா. புதுசா கல்யாணம் ஆன பசங்க, இந்த இளவட்ட பசங்க எல்லாம் அவங்க மனசுல இருக்கிற பொண்ணு பேரை கையிலயோ நெஞ்சிலயோ பச்சை குத்திப்பாங்க. டேய் சீனு, அப்ப நீயும் பச்சை குத்திக்கடா. நான் எதுக்கு குத்திக்கணும்? இத பாருடா, உன் பொண்டாட்டி பேரை நீதான் நெஞ்சில பச்சை குத்திக்கணும். இத பாரு, உன் தாத்தனெல்லாம் என் பேரை அவர் நெஞ்சில பச்சை குத்தி இருந்தாரு. அப்படியா பாட்டி? அவ்வளோ லவ் அவங்க மேல? அது எப்படி இல்லாம இருக்கும்? ஏமா, அப்ப நீ ஏன் அப்பா பேரை பச்சை குத்திக்கல? ஆட அறிவு கிட்ட பயல, ஆம்பளைங்க தான்டா பொண்டாட்டி பேரை உடம்புல பச்சை குத்திக்கணும். அத பார்த்தா அடிக்கடி பொண்டாட்டி ஞாபகம் வரும். ஓ, பொம்பளை எல்லாம் அப்படி இல்லடா. பிடிச்சவன் பேரை மனசுலயே பச்சை குத்தி இருப்போம். ஆயுஸ்க்கு அது போகாதாக்கும். டேய் சீனு, அப்ப நீ கண்டிப்பா பச்சை குத்திக்கணும். போய் குத்திக்கடா.
அதான் பாட்டி சொன்னாங்கல்ல, மனசுக்கு பிடிச்சவங்க பேரை தான் பச்சை குத்திக்கணும்னு. எனக்கு அப்படி யாரும் இல்ல. டேய் சீனு, ரொம்ப பண்ணாத. கல்யாணத்துல நடந்த பிரச்சனைல விடுறா. டேய், அதுக்கு முன்னாடி எல்லாம் என் மனசுல மாயாதான் இருக்கான்னு வசனமெல்லாம் பேசுன. அவ பேரை பச்சை குத்திக்கிட்டா என்னடா? உண்மைதான். ஆனா கல்யாணம் ஆன அன்னைக்கே அவன் என் மனசுல இருந்து போயிட்டான். டேய், டேய் சீனு, டேய் போடா போடா போக்கத்தவனே. ஏண்டா ஏண்டா இவன் இப்படி பேசிட்டு போறான்? பாட்டி நானும் வண்டியில வெயிட் பண்றேன். ஏய் தானா, ஏய் தனா. ஏய் தானா. சரியா போச்சு. கண்ணு, ஏன் கண்ணு முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை பாட்டி. அவன் ஏதோ கோவத்துல முறுக்கிட்டு போறாங்கன்னு. எங்க போயிருவான்? அவனை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். என்ன என்னடா பண்ண பேருப்பா? போற? தானா, நீ பாட்டு போய் அதான் உட்கார்ந்து. பாட்டி சொன்னாங்களே சித்தப்பா, பொண்டாட்டி பேரை பச்சை குத்திப்பாங்கன்னு. நானும் தனா பேரை குத்திக்கிறேன் சித்தப்பா. ம், எப்பவுமே அவன் என் நெஞ்சிலேயே இருக்கணும். யாரு பேரு ராசா? தனா, என் பொண்டாட்டி பேர். என்ன கண்ணு, சீனு உன் பேரை பச்சை குத்துலன்னு கவலைப்படுறியா? கவலைப்படாத, உன் ஆசைய நான் நிறைவேத்துறேன். அவன் கிடக்குறான், அவன் முடியாதுன்னு சொன்னா நான் விட்டுருவேனா? அவனை எப்படி ஒன்றரை பேரை பச்சை குத்த வைக்கிறேன்னு மட்டும் பாரு. அம்மா, எப்படிம்மா முடியும்? இங்க வா, இங்க வா. ஓ, நீ அப்படி வர்றியா? அப்ப அவனை கோழி அமுக்கிற மாதிரி நீங்க அமுக்கிற வேண்டியதுதான். அப்படி என்ன மாமா பண்ண போறீங்க? மாயா, வெயிட் அண்ட் வாட்ச். பூஜையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அப்புறம் என்னப்பா, எல்லாரும் எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க? என்னப்பா மணி, தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நீயும் இந்த ஊர் ஆள் தானே? என்ன மனோரமா, உன் பையன்கிட்ட எதுவும் சொல்லலையா? அவனுக்கு என்னையா தெரியும்? கொஞ்சம் வருஷம் ஆச்சுல்ல இங்க வந்து. ஆஹா, நமக்கு எல்லாம் அந்த சொடலமுத்து ஐயா தானே. கருப்பு வந்தா அவரு மேல தானே இறங்கும். அவரு தானே காவல் தெய்வமா இருக்காரு. உங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த ஊருக்கே அவரு தானே. உண்மைதானே? ஆமா, அவரை மறக்க முடியுமா? சரியா சொன்னீங்க. அதானே உண்மை. அவருங்க இதோ இப்ப வந்துட்டேன்னு சொன்னாரு. அதோ அங்க பாருங்க, ஐயா வந்துட்டாரு. ஆனா ஆமா, வந்துட்டாரு. வணக்கம் ஐயா. வணக்கங்க. வணக்கம். என்னப்பா சொடலமுத்து, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கபா, நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த ஊருக்கே நீ தானப்பா காவல் தெய்வம். நீ இருக்கிற ஊரு நல்லாத்தான் இருக்கும், நாங்களும் நல்லா தான்ப்பா இருப்போம். அம்மா, எதுக்கு பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? நல்லதே நினைச்சா எல்லாருக்கும் நல்லதாம்மா நடக்கும். என்ற பேரம்பேத்தி எல்லாம் புதுசா கல்யாணம் ஆகி வந்திருக்காங்க. என்ற மாமா மணியும் வந்திருக்கான். அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உடம்பு எப்படி இருக்கு? ஏதோ அடிபட்டுச்சுன்னு சொல்லிவிட்டு என்னாச்சு? அட, உனக்கு எப்படிப்பா தெரியும்? என்னண்ணா? ஏண்டா, கருப்பசாமியே அவன் மேலதான் வந்து இறங்குது.
இதெல்லாம் கூடவா அவனுக்கு தெரியாம இருக்கும்? ஆமா ஆமா. ஆமா, புதுசா கல்யாண தம்பதிகள் இவங்க தானே? வாங்க வாங்க, எல்லாருக்கும் என்னோட கல்யாண வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருங்க. Thank you. கருப்பணசாமி எப்பவுமே உங்களை கைவிட மாட்டார். அவரை Thank you. நம்புங்க. தம்பி அப்ப ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் ஐயா. கருப்பா வாப்பா, பத்து எனக்குப்பா.